தண்டில இடம் இருக்கு. என்னை நீ அசைக்க கூட முடியாது. இளவட்டக்கல்ல சமத்துக்கு தெரியற பொண்ணு எப்படி? இந்த ஏரியால ஒரு சில பைத்தியம் அரை பைத்தியம் வரும். பொண்ணுமணி பொண்ணுவேலு வாய் தவறு அரமண்டல பொண்ணுவேலு, அப்புறம் பாத்தீங்கன்னா முத்துவேலு, உன் புருஷன் பேர சொல்லுப்பா. இப்படி ஒரு அரலூசுகள்லாம் வருங்க அப்பப்ப என்கிட்ட வந்து மாட்டுங்க இந்த பகுதியில. இன்னைக்கு மாட்டுன அரலூசு அரமண்டல நீதான் வச்சு செஞ்சிருவேன் இன்னைக்கு. ஒன்னே இப்ப நான் வச்சுக்கிட்டு எப்படி இறக்குறேன்னு மட்டும் பாரு. ஓசி குத்துன்னு போறிய மைச்செட்டு கரெக்டா தூக்கி போட்டு ஊம குத்துனாருன்னா என்ன செய்வேன் போறாரு? நீ பாட்டுல கத்தி போய் மண்ணு திங்க போறது பாவம், மனுஷன் அனுபவிச்சுட்டு போறாரு. என்ன இருக்கு என்ன வாழ்ந்து என்னத்த கண்டா அந்த மாமா அங்கத்தியா மாமனுக்கு சிரிப்ப அப்படி மட்டும் லேசா ஓசில வருவ நீ ஈனி இழிச்சுக்காத மாமா. மைக் செட்டை எழுதி வாங்கிட்டு போயிருவோம். சித்தப்பா கூப்பிடுறாரு. டவுசரோட வந்துருமா? அவரு டவுசர் வாங்கிட்டு டவுசருக்கு சத்தம் போட்டாரு. சித்தப்பா அவனுக்கு தெரியாதா அவர் டவுசர் போறதே விட்டுட்டாரு. ஆமா ஆமா பாத்துருக்க, அடிக்கடி பாத்துருப்ப. அப்படி சொல்லுமா? ரொம்ப பேசாத. நீ தான் ரொம்ப பேசுற, அதிகமா பேசுற, நீ ஓவரா பேசுற. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வந்து இடிச்சு கட்டி பிடிக்கிற உனக்கு வெக்கம் இல்ல? ஏய் விடியங்காட்டி 6 மணி வரைக்கும் எனக்கு பொண்டாட்டி. அத மட்டும் எங்க போறீங்க? என்ன ஓவராலா கிளம்பி போயிட்டே இருக்கியா? டவுசர் எவன்டா ஆளோ டவுசரும் பனியனே பாரு. எங்கயா போற? அவர் டவுசர் ஓடுறாரு இல்ல செமந்துக்கிட்டு போறாரு. உன்னை தாங்கி வயிற பாரு, எத்த தண்டி தொப்பை இடிக்காது. உன் குண்டிய பாரு, முதல்ல வயித்த தண்டி இருக்கு உனக்கு முன்னாடி. அத யோசி. ரொம்ப பேசக்கூடாது. அடுத்தால சொல்லணுமா? யாரியா நீ? நீ யாருமா முதல்ல? ஓ உன் பேர் தான் சொன்னாங்களா மிஸ்டர் ராக்கெட் ராசான்னு? உன்னே தெரிஞ்ச காமி சிவா காமிட்டாங்களா? நல்லா இப்ப உன்னை காமிக்குவேன். நீ காமி அதை பாக்கத்த காமிக்கதான் இவ்வளவு நேரம் நான் எல்லாரும் காமிச்சேன். நீ பாக்கல. என் திறமைய காமிச்சேன், எல்லாரும் புடிச்சிருக்கு. நாங்க நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் உனக்கு இன்னும் நல்லா காமிச்சிருப்பேன். கீழே மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, நடுவுல கொஞ்சம் உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு. அந்த உத்தரப்பிரதேசம் தான் கொஞ்சம் சரிஞ்சு போய் கிடக்குமா? இல்லனாலும் ஒரு நக்க நக்கி போடுவேன். நீ பொழந்தாலும் பொழந்து விடுவோம். போயாங்கிட்ட தெரியாது, ஓ லட்சம் எனக்கு தெரியாது. பாட்டு முதல்ல பாட்டு நீ. ஆமா ஆட்டிட்டு வந்துட்டாங்க இருந்து. ஆமா அடுக்கு சந்தையில இருந்து நானு பாப்பேன்னு திருச்சியில இருந்து இங்க 6 மசர புடுங்க வந்தியா? உங்க மசர புடுங்கதே போற ரோட்ல பொட்டி நகட்டி புடுங்க பாத்து போற போல பொச்சிட்டாங்க. கொட்டாய் பின்னாடி போய் வியாவியான் கத்த அடிக்கேடலும் பால் பாக்கெட் 2 தெரிச்சு போங்க. தெரிச்சு வாயில வச்சிட்டு போ. உத்தரவுல குன்ன காவடி உடம்பு தேர்தான் பாப்பா உனக்கு. உத்தரவுல குன்ன காவடிக்கு என்ன காவடி எடுப்ப? 4 கிலோ எலும்பு 2 கிலோ சதைய வச்சிட்டு வந்துக்கிட்ட. 4 கிலோ எலும்புதே 4 கிலோ சதைதே. உடம்பு ஒருத்தவங்க குடும்பத்துக்கு 4 கிலோ சொல்லல 2 கிலோ தான் சொல்லிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்க 2 கிலோ போடாதீங்க. அப்படியா? எனக்கு இந்த உடம்பு போதும், நல்லாத்தான் இருக்கேன். எலும்பு குத்தையில எப்படி வலிக்குது தெரியுமா? என்னை கல்யாணம் பண்ற மாப்பிள்ள கொடுத்து வச்சவர். எப்படி? ஏன் இந்த பார், இந்த குண்டி பெருத்தம்ட்ட சொல்லாத. நான் ஊருக்குள்ள எந்த ஊர்ல இறங்குனாலும் சரி பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழியை போட்டுறாங்க. அதனால அந்த பிராய்லர் கோழிக்கு எப்படி அது குண்டி பெருத்து கொடுக்கும், அதே மாதிரி நான் சாப்பிட்டு எனக்கும் பெருத்து போச்சு. அதுக்கு நான் காரணம் கிடையாது, தெரிஞ்சுக்க. சரிம்மா, புளிக்கு புள்ள வச்சா புள்ள திங்குமா? நம்ம ஊர்ல தான் கடாக்கறி போட்டாங்க. புளிக்கு புள்ள வச்சா திங்குமா? அவ வைக்காத பிராய்லரா, நீ எதுக்கு திங்கிற? பசி கொடுமை ஒரு ஜன் வயிற்றுக்கு தானே இப்படி வந்து மங்குன்னு ஆடுது. அதே அரிப்படுத்த சிறுக்கிக்கு கவட்டுக்குள்ள உண்ணா. இந்த மூதேவி அரிச்சா சொரிய வேண்டியானா இல்லை புதுக்கு மரத்தை போட்டு ஆற்ற வேண்டியானே? அரிக்குன்னு அருவாமனையில் ஏறி உட்காந்துக்கிட்டு சொரிஞ்சு கிடந்தாலும் மேற்கொண்டுதான் புண்ணா போச்சேன். சரி எனக்கு புண்ணா போச்சு. சரி அரிக்குது, நான் சொரிகிறேன். உன்கிட்ட ஏதோ நான் மருந்து கேட்டேன்னா புதுக்கு மருந்து மாமா போத உருட்ட இருக்கு. போத புதுக்கு மருந்துனாச்சும் பரவாயில்ல. ஆளு சிறுசா இருந்தாலும் டீப்பு இத்த தண்டியில அதுக்கு லவக்குன்னு புதுக்குனாலும் வரும். ஒண்ணுமே இல்லையே, உன்னைய வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி பொழப்பேன்? ஒரு நாளைக்கு வாங்க, உங்க எசக்கை எடுக்கேன். என்னத்த சொன்னாலும் சொல்லுவேன். அதுக்கு தானே போட்டிருக்காருல மாப்பிள்ள. பெரிய தலி சுசீலா மக, பெரிய இவரு பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஆளா இருக்காரு. பெரிய ஆத்தா சாணகி பேச வந்துட்டேன். பெரிய எஸ்பி பாலசுப்ரமணி, பெரிய கோவை சேரலா அங்கிருந்து ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன். நான் கோவை சொல்லாத. இப்ப என்ன உனக்கு? என்னது உனக்கு? அதான் ஏதா ஒரு மாதிரியாத்தான் என்னைய போட்டு ஏறாத்தாங்கிற ஒண்ணும் தெரியாத பாப்பா. 1 மணிக்கு போட்டுச்சமா டாப்பா. அதான் புண்ணியத்துக்கு புள்ள பத்து புண்ணியமூர்த்தின்னு பேர் வச்சாங்க. அந்த கதையில வித்தாரகள்ளி விடை உடைக்க போனா கத்தால முழு கொத்தோட வந்துச்சான். அதே 2 சிரங்கத்தி சீரங்கத்துக்கு போலாம். அங்கே ஒரு சிரங்கத்தி வரட்டுன்னு கிடந்தாங்க. வரட்டு கல்லாட்டாட்ட வாரியா சண்டைக்கு ஐயா வரத்தா ஆச்சா நடக்கத்தான் உள்ளேண்டாங்களா. சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே மண்டே ஆட்டிக்கிட்டு கொத்தவர் வணக்கிறது. கோயில கையதான் மச்சில அதை போட்டு துப்பு ஐயா விட்டு போஸ்ட் ஆபீஸ் பெட்டியில இருக்கா. சொன்னதெல்லாம் தப்பு. ஐயர் ஐச வாங்கி தரேன் சப்புண்டா. கிணத்துல கிடக்கு பாம்பு. தம்பி உனக்கு தேவைப்பட்ட ஊர்ல புடிச்சுக்கிட்டு
நம்ம ஊரு அந்த புல்வாக்கரை கண்ட இது கம்மாயில நடக்குது கெண்டா உனக்கெல்லாம் இருக்குது இத்த தண்டி உண்மைதான் கொண்டாயிட்டாங்களா அதுக்கிட்ட ஐயர் கடை ருக்கு உன்னையால முடிஞ்சா தெம்பு இருந்த பனைமரம் என்னைய பொழிச்சுக்கிட்டு ஆத்துல நடக்குது கெளுத்தி நீ எல்லாம் பெரிய வளர்த்திங்கிற மாதிரி பேசாத கடையில விக்குதா ஷாம்பு தம்பி பாப்பா பூந்திக்கு ஏந்தி கொடுத்தோமா நீ என்ற தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்கிற போற இல்ல என்ன பண்ணணும்ன்ற என்ன பண்ணுன ரொம்ப பேசக்கூடாது என்ன பண்ணாலும் பண்ணுவேன் என்ன பண்ணுவ நீ ரொம்ப அதிகமா சரிமா படிச்ச பிள்ளையா அம்மா யூ ஸ்டடி ஆமா ரைட் எஸ் அப்ப கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து டி மியூசிக்மா டி மியூசிக் டிராமா மியூசிக் என்ன மியூசிக் டிராமா மியூசிக் ஓ டிராமா மியூசிக் ஆமா நானும் கலைக்கல்லூரியில படிச்சிட்டு இருக்கேன் நீங்களே சரி நம்ம சந்தோஷம் கை விடுங்க ஏன்னா கை குலுக்குறது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு கை குலுக்குவீங்க நீங்க எனக்கு தெரியும் சரி கை ரேகையெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் ரொம்ப நாளா குளிக்கிட்டே தான் பிசு பிசுன்னு இருக்கு என்னத்த மாதிரி அது ஏன் பிசு பிசு இல்லைங்க உங்க பிசு சரி சரிம்மா அதெல்லாம் இல்ல